குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிச்சயமாக எங்களுடைய முழு நம்பிக்கையுமே சீமானா தான் இருப்பாரு அப்படின்றதான் தற்போது ஏர்போர்ட் மூர்த்தி பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாரியர் இனத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வாய்ந்த நபராக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்துல திருமாவளவனோட பயணித்த ஏர்போர்ட் மூர்த்தி அதற்கு பிறகு கொள்கை வேறுபாடு காரணமாக திருமாவளவனுக்கு இனிமேல் நாங்கள் ஆதரவு கொடுக்க போறதில்லை அப்படின்னு ஒரு பெரிய கூட்டத்தோட பாத்தீங்கன்னா விசிக கட்சியிலிருந்து விலகி இருந்தாரு. இதற்கு பிறகு பாறையர்களுடைய முழு நம்பிக்கை அப்படின்னா சீமான் தான் அப்படின்ற போக்குல தான் ஏர்போர்ட் மூர்த்தியோடைய அரசியலும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் பேசக்கூடிய எல்லா நேர்காணல்களுமே சீமானை குறித்து மட்டும் பெருமையாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பல இடங்கள்ல ஏர்போர்ட் மூர்த்தியிடம் நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா நீங்க எதனால சீமானுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மனுஷன் தாங்க இறங்கி வந்து குரல் கொடுக்குறாரு. பல அரசியல்வாதிகளையும் பல அரசியல் அதிகாரிகளையும் நாங்க அணுகிறத விட எங்க அண்ணன் சீமான் கிட்ட போயிட்டா அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்ற காரணத்தினாலேயே எங்களுடைய முழு இனமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேலே தான் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். அதனால தான் நாங்கள் ஆதரவும் கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் மூர்த்தி விசிகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே கொடுக்கக்கூடிய அறிவுரையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் காலப்போக்கில் திமுக கட்சி நபர்களாக தான் இருக்கீங்களே தவிர விசிகா கட்சியிலேருந்து மாறி பல வருஷம் ஆகிட்டு இருக்கு. அதை முதல்ல உணர்ந்து அரசியல் பண்ணுங்க அப்படின்னும், ஏன்னா விசிகா கட்சி இப்போ திமுகவுடைய பி டீமாக தான் இருக்குது, விசிகாக்குன்ற ஒரு தனி அடையாளமே கிடையாது அப்படின்னு ரொம்பவே துல்லியமாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி பேசியிருக்காரு. விசிகா கட்சியில் இணைந்த ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பெரிய யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், ஏன்னா அவங்க பயணிக்கிற பாதை சரியா தவறா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. என்னிடமே நிறைய தம்பிகள் வந்து கட்சி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு எது அரசியல் அப்படின்றத உணர்ந்து நமக்கான அரசியலை யாரு பண்றாங்களோ அவங்க கட்சியில போய் இணைங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். உதாரணத்திற்கு சீமான்லாம் பார்த்தீங்கன்னா இனம் மதம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு அரசியலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் தான் தேவைப்படுது அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர் கட்சி குறித்து நிறைய பெருமைகளான விஷயங்களும் சொல்லியிருக்காரு. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சாதி மதம் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா அது சீமானால மட்டும்தான் முடியும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புறேன். அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.